சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய ஓம் நம சிவாய என்ற மந்திரம் நம்ம சொல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, காலை மாலை நேரங்களில் நம்ம 108 உரு அல்லது 1008 உரு வச்சு நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நம்ம எண்ணிக்கைக்கு ருத்ராட்சம் பயன்படுத்தாமல் மனதளவில் நம்ம தியான முறைகளையும் நம்ம சொல்லலாம். இந்த மந்திரம் ஒரு சிவனோட ஃபோட்டோ வச்சோ அல்லது லிங்கம் வச்சோ ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றி வச்சு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த மந்திரம் நம்ம சொல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, நமக்கு தெய்வம் எது அப்படின்றத நம்மளால் உணர முடியும். அதே போல் நம்ம மனது ஒருநிலைப்படும், மனது கட்டுப்பாடு ஏற்படும். பல சித்து விளையாட்டுகள் விளையாடலாம். முக்காலம் நம்மளால் அறிய முடியும். அதே போல் நம்மக்கிட்ட தீய சக்தி நெருங்காது. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நோய் நொடி அல்லது பேய் பிடித்தவர்கள் இவங்கெல்லாம் நீங்கள் விபூதி போட்டாலே அது உடனே சரியாகும். நீங்கள் ஒரு தீய சக்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா அது நீங்கள் போன மாத்திரமே அது தீய சக்தியெல்லாம் விலகி ஓடிவிடும். ஏன்னா ஓம் நம சிவாய என்ற மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்லி தான் ஆதி காலத்தில் சிவன்கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. இன்னும் சிலர் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்றி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லையில் பலவித அற்புதங்களை நீங்களே உணர்வீங்க. அதே போல் இந்த மந்திரம் சொல்வதால் பல நன்மைகளும் நமக்கு இருக்குது. இப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலை மாலை 1008 உரு வச்சு நீங்கள் சொல்லையில் அது நாட்கள் எண்ணிக்கை வைக்காமல் நீங்கள் சொல்லிக்கொண்டே போகையில் சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதனால் நீங்கள் பல வேலைகள் நீங்கள் பண்ணலாம். அதே போல் இந்த மந்திரத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏன்னா பல சித்தர்கள் ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை போற்றி பாடியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மந்திரம் ஒரு ஆள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த தீமையும் அவங்கக்கிட்ட நெருங்காது. அதே போல் அவங்களுக்கு எந்த சங்கடமும் ஏற்படாது. ஏன்னா சிவபெருமானோட அருள் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த மந்திரத்தை 1008 சொல்ல முடியாதவங்க 108 நாளும் வச்சு அனுதினமும் சொல்லிட்டு வாங்க. அதே போல் இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் தான தர்மங்கள் பண்ணுங்கள். அப்போது இந்த மந்திரம் உங்களுக்கு இன்னும் நல்ல பலனை கிடைக்கும். அதே போல் பிற உயிர்கள் மேலே நீங்கள் அன்பு வச்சிங்கனாலும் அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. தான தர்மம், அன்பு வைங்க. அமைதியாக இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கையில் நீங்களே இதோட சக்தியும் சிவபெருமானையும் நீங்கள் உணருவீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.